ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மெய்யுணர்வாளர்களே, இந்த இனிய நேரத்தில் காந்த ஞானமே இறை ஞானம் என்று சிந்திக்க இருக்கிறோம். மனித வாழ்க்கை பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம், இந்த 4 அம்சங்களிலேயே சுழன்று கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். அந்த 4 அம்சங்களிலும் சிக்கி திணறி பிறகு இந்த உலக வாழ்க்கையில் விரக்தியும் சோர்வும் வேதனையும் அடைந்து மனம் புண்ணாகி அதனாலே வருத்தமடைந்து வாழ்க்கையில் நிம்மதி இழந்து வாழ்கின்றவர்கள்தான் பெரும்பாலும் நம்மை சுற்றி சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கும்போது பரிதாபமாகவும் இருக்கிறது, வேடிக்கையாகவும் இருக்கிறது. வாழ்க்கையை புரிந்து கொள்ளாத ஒரே காரணத்தால் வாழ்க்கையினுடைய நோக்கத்துக்கும் வாழுகிற முறைக்கும் மிகப்பெரிய ஒரு இடைவெளியை நாமே உருவாக்கி கொள்ளுகிற காரணத்தால் இத்தகைய இன்னல்களுக்கும் மனச்சோர்வுக்கும் நாம் ஆளாகிறோம் என்பது தெரியாததனால் அவர்கள் தங்களுக்கே தெரியாமல் சில குறைகளை வளர்த்து கொள்ளுகிறார்கள். இயேசு மகான் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த நேரத்திலே நினைவுக்கு வருகிறது. சிலுவையிலே உயிரோடு அவரை வைத்து ஆணி அறைகிறார்கள். அப்பொழுது சொல்கிறார், தாங்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாததனால் அவர்கள் இந்த தவற்றினை செய்கிறார்கள், அதனால் அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார். இன்று நாம் சமுதாயத்தில் எடுத்துக்கொண்டால் பெரும்பாலான தவறுகள் தாங்கள் எதற்காக செய்கிறோம் என்று தெரியாததனாலேயே மக்கள் செய்கின்றார்கள் என்ற நிலைதான் இருப்பதை காண்கிறோம். வாழ்க்கையை புரிந்து கொள்ளாத நிலை, வாழ்க்கையினுடைய நோக்கத்தை விளங்கிக் கொள்ளாத ஒரு நிலை. இதற்கு காரணம் பொருள் மேல் இருக்கிற மயக்கம், புகழ் மேல் இருக்கிற மயக்கம், செல்வாக்கின் மேல் இருக்கிற மயக்கம், இந்த புலனுன்பத்திலே இருக்கிற அளவு மீறிய மயக்கம். இதுதான் காரணம். பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் 4 புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர் இருள் நீங்கி இன்பமுற என் விளக்கம் கூறுவேன் இறைநிலையே எங்கும் எதிலும் இருப்பாய் அமர்ந்தாற்றிடும் அருள் நடன காட்சியை அகத்துணர்வாய் கொள்ளுவீர் அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே
மருள் நிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழிச்செயல் எல்லாம் மாறிவிடும் மெய்ஞானம் மலரும் உள் ஒளி என. மகரிஷி வேதாத்திரி அவர்கள் இதை வள்ளல் பெருமானுடைய வழியிலே நின்று இந்த உண்மையை நமக்கு உணர்த்துகிறார்கள். பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம், இந்த நான்கிலே புகுந்து அதிலேயே உழன்று அதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு பொருளுக்காக என்ன வேண்டுமானாலும் பாதகங்களை செய்கிறார்கள். தாங்கள் புகழடைய வேண்டும் என்பதற்காக யாருக்கு வேண்டுமானாலும் எந்த அளவு துன்பம் வேண்டுமானாலும் கொடுக்கிறார்கள். எப்படியாவது தங்களுடைய புகழை பரப்பிக்கொள்வதிலே குறியாக இருக்கிறார்கள். அதே போல செல்வாக்கு, பவர், இந்த செல்வாக்கு சமுதாயத்திலே வேண்டும் என்பதற்காக பல்வேறு குறைகளை, பல்வேறு குற்றங்களை, பல்வேறு பாதக செயல்களை, பல்வேறு வகையான கெடுதல்களை, தீவினைகளை ஆற்றுகின்றார்கள். அதே போல புலனின்பம், இந்த புலன்களாலே ஏற்படுகிற மயக்கம் இருக்கிறதே, அது ஒரு மனிதனை தன்னை உணராமலேயே அழிக்கக்கூடிய ஒன்று. புலன்களாலே இன்பம் அனுபவிப்பது என்பது அளவோடு முறையோடு இல்லை என்றால், முரணாக இல்லை என்றால், அதுவே வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பேரழிவாக மாறிவிடுகிறது என்பதை எல்லோருக்கும், படித்தவர்கள், படிக்காதவர்கள், உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள், தாழ்ந்த நிலையில் இருக்கிறவர்கள், செல்வந்தர்கள், ஏழைகள், எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. புலன்களாலே அதிகமாக இன்பம் அனுபவிக்க நினைத்தால் வாழ்க்கை சீர்கெடும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் தெரிந்த ஒன்றையே வாழ்க்கையில் கடைப்பிடிக்க முடிக்காமல் ஒரு போராட்டம் அவர்களுக்குள்ளே நிகழ்கிறது. அதன் காரணமாக பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் இந்த நான்கிலே புகுந்து அழுந்தி அதனாலே வருத்தம் ஏற்பட்டு அதனாலே கஷ்டம் ஏற்பட்டு மனம் புண்ணாகி வருந்துகின்றவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு இருளை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உள்ளம் இருட்டாக இருக்கிறது. அந்த இருட்டுக்கு வெளிச்சம் தேடுவதற்கு அவர்களுக்கு தெரியவில்லை. இருள் நீங்கி இன்பமுற என்ன வழி, அந்த இருளை போக்குவதற்கு என்ன வழி, இதைத்தான் வள்ளல் பெருமானார் அருட்பெரும் ஜோதி என்றார். அவர் வழியிலே வந்த வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அதை அறிவு என்றார். இருள் நீங்கி இன்பமுற ஏற்ற வழி சொல்லுவேன் இறைநிலையே, அந்த தெய்வமே எங்கும் எதிலும் இருப்பாய் அமர்ந்து ஆற்றிடும் அருள் நடன காட்சியை. அந்த தெய்வம்தான் எல்லா இடத்திலும் இருக்கிறது, எனக்குள்ளே மட்டும் இல்லை, எல்லா இடத்திலையும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால், அந்த தெய்வம் நமக்குள்ளே அருள் நடனம் செய்து கொண்டிருக்கிறதாக நாம் உணர்ந்தால், செய்து கொண்டு இருப்பதை நாம் தெரிந்து கொண்டால், அதே தெய்வம் எல்லா உயிர்களிடத்திலேயும் அந்த அருள் நடனத்தை செய்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால், அந்த அருள் நடன காட்சியை மற்றவர்கள் சொல்லி விளங்கிக் கொள்வதை விட அகத்து உணர்வாய், நம்முடைய அகம், நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த அகத்திலே நாம் அதை உணர்ந்து கொண்டோமானால், அருள் நடன காட்சியை அகத்துணர்வாய் கொள்ளோமானால், மருள் நிலையில் ஏற்ற, நமக்கு எப்போ இந்த ஆசை பேராசையாக மாறுது? பேராசையாக மாறின பிறகு அந்த பேராசை தடைப்பட்டா என்ன வருது? கோபம்தான் வருது. சரி, அந்த கோபத்துக்கு அப்புறம், அந்த கோபம் கொண்டதுக்கு அப்புறம் அந்த பொருள் மேலேயோ அல்ல புகழ் மேலேயோ செல்வாக்கு மேலேயோ இருந்த பற்று போயிடுதா அப்படின்னா இல்லை. வயது ஆக ஆகத்தான் அந்த வேண்டாதவைகள் மேல இருக்கிற கடும் பற்று இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகுது. அப்போ பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் இந்த நான்கிலேயும் பற்று வைத்து கொண்டு, இந்த நான்கின் மேல் வைத்த பற்றின் காரணமாக தேவையில்லாத ஒரு பயத்தையும் கூடவே வளர்த்து கொள்கிறோம். இந்த பொருள் போய்விட்டால், களவு போய்விட்டால் என்ன ஆகும் என்ற பயம். நான் இந்த செயலை செய்ததை இவர்களெல்லாம் தெரிந்து கொண்டார்களே, என்னுடைய புகழ் மங்கிவிடுமே என்ற பயம். நான் இந்த பதவியை இழந்துவிட்டால்
இவ்வளவு ஆடம்பரமாக வாழ முடியாது, கம்பீரமாக வாழ முடியாது, இத்தனை ஆட்களோடு ஏவல் ஆட்களோடு நான் வாழ முடியாது, சுகமாக வாழ முடியாது என்கிற அந்த ஒரு பயம். அதே போல ஐயோ எப்படி புலனின்பத்தை நான் விடுவது, அதிலேயே நான் மிக பேரானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே, என்னை போய் அதை விடு என்று சொன்னால் நான் எப்படி விட முடியும் என்று ஒரு பயந்த இந்த பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நான்கையும் துறப்பதற்கு விடுவதற்கு ஒரு பயம் ஏற்படுகிற போது மருள்நிலையில் ஏற்ற ஆசை, இந்த ஆசை என்ன செய்கிறது? இந்த நான்கையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக சமுதாயத்திலே என்னென்ன பழிச்செயல்கள் உண்டோ, பொய் களவு சூது கொலை விபச்சாரம் என்ற பாவச் செயல்களை பழிச்செயல்களை விரும்பியோ விரும்பாமலோ தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அதை செய்ய வைக்கின்றது. அந்த பழிச்செயல்களுக்கு ஆளாகிவிட்ட பிறகு வாழ்க்கையில் நிம்மதியே கிடைப்பதில்லை. இங்கேதான் நம்முடைய ஆன்மீக பெரியவர்கள் இந்த துன்பங்களிலே இருந்து விடுபட வேண்டுமானால் ஆன்மீகம் வேண்டும், ஆன்மீக உணர்வு வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். ஆன்மீகம் என்ற உடனே பெரும்பாலும் என்ன நினைத்து கொள்ளுகிறார்கள் பெரும்பாலானவர்கள் என்றால், ஆன்மீகம் என்றால் ஏதோ கோயிலுக்கு செல்வது, அங்கு சிலையை வழிபடுவது, பூஜை செய்வது, அபிஷேகம் செய்வது, பால் தயிர் நெய் இவற்றையெல்லாம் அந்த சிலையின் மேல் கொட்டுவது, திருநீறு போன்ற சடங்கு சம்பிரதாயங்கள் அணிந்து கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஆன்மீகம் என்ற ஒரு கருத்து. இவற்றிலெல்லாம் தவறில்லை. ஆனால் இதுதான் ஆன்மீகம் என்று நினைக்கின்றோமே, அங்கேதான் நாம் குறை. இதெல்லாம் ஆன்மீகத்தை ஒட்டிய சில சம்பிரதாயங்கள், சடங்குகள், வழிபாடு என்பது புறத்தே இறைவனை, நம்முடைய உடலை விட்டு புறத்தே இறைவனை காண்பதற்காக நாம ஏற்படுத்தி கொண்ட வழிமுறைகள். இன்றைக்கு இருக்கிற பல பெயர்களிலே பல நாமங்களிலே இருக்கிற கடவுள் உருவங்கள் எல்லாம் நாம் ஏற்படுத்தி வைத்தவை. நாமம் பல கோடி ஒரு உண்மைக்கு உளதென்று நான்மறை புகன்றிடுமே, நீர் நாமத்தை உண்மை எனக் கொள்வீர் என்று அந்த நான்மறை அறியாதே என்பார் மகாகவி பாரதி. வேடம் பல கோடி ஒரு உண்மைக்கு உளதென்று வேதம் புகன்றிடுமே, நீர் வேடத்தை உண்மை எனக் கொள்வீர் என்று அந்த வேடம் அறியாதே என்று சொல்லுவார். அப்போ நாம் வேடங்களை பிடித்து கொண்டோம், அதனுடைய மைய கருத்தை விட்டுவிட்டோம். ஆகையினாலே நம்மிடம் இறை பக்தி இருக்கிறது, ஆனால் இறை உணர்வு இல்லை. பக்தி என்பது வழிபாட்டோடு நின்று விடுகிறது. வழிபாடு வேறு, இறைவனை உணர்வது வேறு. வழிபாடு வேறு, இறைவனை நம்புவது வேறு. இறைவன் மேல் முழு நம்பிக்கை, ஆங்கிலத்திலே ஃபெய்த் என்று சொல்லுவார்கள். இறைவன் மேலே முழு நம்பிக்கை இருந்தால் வழிபாடே தேவையில்லை. வழிபடுவது என்பது நம்முடைய விருப்பம், நம்முடைய ஆசை, அவ்வளவுதான். குழந்தையை கொஞ்சுவதைப் போல கடவுளிடத்திலே நம்முடைய கொஞ்சுதலை, நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக நாம ஏற்படுத்தி கொண்ட ஒரு பர்சானிஃபிகேஷன், ஒரு புற வழிபாடு. ஆகவே அங்கே இறைவனை வழிபடுவதோடு நின்று விடாமல் எல்லாம் வல்ல இறைவனை நம்முடைய உணர்வாக கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆன்மீகம், ஆன்மா என்று சொல்லப்படுகிற கருமையம், நம்முடைய அகம் என்று சொல்லப்படுகிற அறிவோடு இணைந்து இருக்கின்ற ஆன்மா கூட்டல் அகம், அதுதான் ஆன்மீகம். அப்படி ஆன்மீக அறிவு பெற நாம் ஞானியர்களை தேடி செல்கின்றோம். வள்ளல் பெருமானை போன்ற ஞானியர்கள் நமக்கு அருமையான வழிகளை காட்டுகின்றார்கள். ஆன்மீக அறிவு பெற ஆர்வமோடு என் அறிவினில் அன்போடு இணைந்துள்ள அறவோர்கள் அன்பர்கள், மேன்மையுள்ள நண்பர்களே, உங்கள் வாழ்வு என்றுமே மிகச்சிறந்து நலம் மிகுந்து ஓங்க வாழ்த்தி மகிழ்கின்றேன். நான் என்றால் எது? நான் என்பது அறிவு. நல்லுடலை பேரியக்க மண்டலத்தை ஆட்சி செய்கின்ற அந்த பேரறிவு இருக்கிறதே, டோட்டல் கான்சியஸ்னஸ், முற்றறிவு, எல்லாம் வல்லது, எங்கும் நிறைந்தது, சர்வ வல்லமை உள்ளது, ஆம்னிபொட்டன்ட், ஆம்னீஷியன்ட், ஆம்னிபிரசன்ட் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, அத்தகைய பேரறிவு, ஆன்மீக அறிவு பெறுவதற்காக அத்தனை பேரும் இயங்குகிறோம். ஆனால் எப்படி பெறுவது என்று தெரியாததனால்
வழிபாட்டோடு நின்று விடுகிறோம், சடங்கு சம்பிரதாயங்களோடு நின்று விடுகிறோம். ஆண்டவனை வழிபாடு செய்துவிட்டு பிறகு உயிர்களை நாம் சின்னாபின்னப்படுத்துவதோ உயிர்களுக்கு துன்பம் கொடுப்பதோ எப்படி ஒரு ஆன்மீகமாக அமைய முடியும்? பிற உயிருக்கு துன்பம் கொடுக்காமல் இருப்பதுதானே இறைவனுடைய விருப்பம். இறைவன் என்றால் எல்லாரையும் ரட்சித்து காப்பவன், அன்போடும் கருணையோடும் ரட்சிப்பவன் என்றுதானே பொருள். அந்த இறைத்தன்மை நம்மிடத்திலே இருக்க வேண்டுமானால் நாம் பிற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். ஆகவே ஆன்மீக அறிவு பெற ஆர்வமோடு என்னிடத்தே வந்து இருப்பவர்கள் என்று ஞானியர்கள் சொல்கிறார்கள். வள்ளல் பெருமான் அதைத்தான் சொல்லுகிறார். ஆன்மீக அறிவு பெற ஆர்வமோடு என் அறிவினிலே வந்து கலந்துவிட்ட நண்பர்களே, நீங்கள் அந்த ஆன்மீக விளக்கத்தை பெற வேண்டுமானால் நீங்கள்தான் அறிவாக இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே நீங்கள் அந்த பரு உடல் அல்ல, உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், கள்ளப் புலனைந்தும் காளா மணிவிளக்கே என்பார் என்றோ திருமூலர். அப்படி உங்களுடைய உள்ளத்திலே, உங்களுடைய உடலிலே, உடல் மையத்திலே, உங்களுடைய உடலுக்கு ஆதாரமாக சக்தியாக இருக்கிற உயிரினுடைய மையத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அறிவு. அந்த அறிவு என்பது வேறொன்றும் அல்ல, எல்லாம் வல்ல இறைவனாகிய பேரறிவு என்று சொல்லப்படுகிற அந்த மிகப்பெரிய ஆற்றலினுடைய பின்னம். ஆக நான் என்பது அறிவு. அது நல்லுடலை பேரியக்க மண்டலத்தை ஆட்சி செய். அந்த அறிவு நம்முடைய உடலையும் ஆட்சி செய்கிறது. நாம் இருக்கிற இந்த பூமியைப் போல பல கோள்களை கொண்டிருக்கிற இந்த பிரபஞ்சத்தையும் ஆட்சி செய்கிறது. அங்கே அதை பேரறிவு என்கிறோம், இங்கே அதை நம்முடைய சிற்றறிவு, அறிவு என்று சொல்லுகிறோம். இந்த அறிவு உயிர் மையத்திலே இருக்கிறது. இதை சித்தாகாசம் என்று சொல்லுகிறோம். இதே பேரறிவு வான்காந்தம் என்று சொல்லப்படுகிற அந்த மகாகாசத்திலே இருக்கிறது. அதை பேரறிவு என்று சொல்லுகிறோம். ஆக இங்கே உயிர் என்பது பல கோடிக்கணக்கான அணு துகள்களாலே ஆன காரணத்தால் இந்த உயிர் என்கிற தொகுப்பிலே இருந்து அலைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த அலைகள் இந்த உடலிலே இருக்கிற அணு துகள்கள் இல்லாத இருப்பாக சுத்தவெளியாக இருக்கிற பகுதியிலே மோதுகிற போது காந்தத்தன்மை பெறுகிறது. இதை ஜீவகாந்தம் என்று சொல்லுகிறோம். அதே போல பிரபஞ்ச வெளியில், பிரபஞ்ச களத்தில் உலவிக் கொண்டிருக்கிற அந்த அலைகள், பிரபஞ்சத்திலே இருக்கிற கோடி கோடி கோடிக்கணக்கான துகள்களிலே இருந்து வெளிவருகிற அந்த அலைகள் அந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிற இருப்பாகிய சுத்த வெளியோடு மோதுகிற போது அவைகள் காந்தத்தன்மை பெறுவதால் இந்த வான்காந்தம் என்று அந்த காந்தத்தை குறிப்பிடுகிறோம். காந்தம் இரண்டும் ஒன்றுதான். எங்கே உயிர் என்ற ஆற்றல், எங்கே விண் என்கின்ற தனித்துகளினுடைய ஆற்றல் சுழலுவதாலே அலைகள் வருகிறதோ, அந்த அலைகள் எப்போது எங்கே இருந்து அந்த விண்துகள்கள் பிறந்தனவோ அந்த சுத்தவெளியின் மீது சென்று அந்த அலைகள் மோதுகிற போது அந்த அலைகள் காந்தத்தன்மை பெறுகின்றன. அந்த அலைகளே பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருப்பதால் அது பிரபஞ்சம் முழுவதும் காந்த அலைகள் நிறைந்திருக்கின்றன. அந்த காந்த அலைகளைத்தான் வான்காந்தம் என்று சொல்லுகிறோம். நாமும் இந்த பிரபஞ்சத்திலே ஒரு அங்கமாக இருக்கிறோம். நம்முடைய உடலிலேயும் கோடிக்கணக்கான விண் துகள்கள் சுழன்று கொண்டே இருக்கின்றன. அதைத்தான் உயிர் துகள்கள். அந்த சுழலுகின்ற துகள்களிலே இருந்து அலைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த அலைகள் துகள்கள் இல்லாத பகுதி நம்முடைய உடலிலே, அதுதான் வெளி. அந்த வெளி என்று சொல்லப்படுகிற ஸ்பேஸ், அந்த வெளியிலே சென்று மோதுகின்றன. அப்படி மோதுவதால் நமக்கு உடலுக்குள்ளே இருக்கிற அலைகளும் காந்தத்தன்மையை பெறுகின்றன. இதைத்தான் ஜீவகாந்தம் என்று சொல்லுகிறோம். இடத்துக்கு தகுந்தாற் போல பெயரிட்டு அழைக்கிறோம். காந்தம் ஒன்றுதான். வான்காந்தம் ஜீவகாந்தம் வந்த வகை அறிந்திடில் வல்ல தூய வெளியும் விரிவலை என்று உணர்வோம்.
வான்காந்தம் என்பதும் ஜீவகாந்தம் என்பதும் காந்தத்தினுடைய வெவ்வேறு பெயர்கள் தானே தவிர, வெளியே இயங்கும் போது வான்காந்தம், உள்ளே இயங்கும் போது ஜீவகாந்தம். ஆக இந்த காந்தம் என்ற நிலையை உணர்ந்து கொண்டால், காந்த நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாம் அதன் மாய திருநடன காட்சியாய். மாந்தருக்குள் ஊறுவோசை ஒளி சுவை மனம் மற்றும் இன்பம் துன்பம் யாவும் மாய காந்த விளைவுகள். சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி கூறும் உன் உள்ளம். வேந்தருக்கும் வேதருக்கும் தலைவருக்கும் பொது இது நுகமறிந்து இடமறிந்து வேண்டினேன் விளங்கியே. இப்ப காந்த நிலை என்பதை உணர்ந்து கொண்டால் தெய்வம், உயிர், மனம், அறிவு இவற்றுக்கெல்லாம் நமக்கு விளக்கம் கிடைத்துவிடும். ஏனென்றால் தெய்வம் என்பது வேறெங்கோ இல்லை, எங்கும் நிறைந்திருக்கிற வெட்டவெளியாகிய சுத்தவெளி. அந்த சுத்தவெளியைத்தான் நாம் தெய்வம் என்று சொல்லுகிறோம். அந்த சுத்தவெளியினுடைய இயக்கமாக இருக்கிற விண்துகள், அந்த விண்துகளினுடைய சுழற்சியினாலே வருகிற விரிவலைகள், அந்த விரிவலைகள் சுத்தவெளியோடு மோதுகிற போது ஏற்படுகிற காந்தத்தன்மை அந்த அலைகள் காந்த அலைகளாகின்றன. ஆக அந்த காந்த அலைகள் தான் நம்முடைய உடலிலே இருந்து நமக்குள்ளே அந்த நிகழ்ச்சி நடக்கிற போது அந்த அலைகளை ஜீவகாந்த அலைகள் என்று சொல்லுகிறோம். அந்த ஜீவகாந்த அலைகள் நாம் ஒரு பொருளை பார்க்கிற போது நம்முடைய கண்கள் வழியாக அந்த ஜீவகாந்த அலைகள் வெளியே செயல்படுகின்றன. ஒரு பொருளை பார்க்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பொருளை நோக்கி இந்த காந்த அலைகள் போகின்றன. அந்த காந்த அலைகளுக்கு மையத்திலே இருக்கிற, நம்முடைய உயிருக்கு மையத்திலே இருக்கிற அறிவு இந்த அலைகள் எதுவரை போகின்றனவோ அதுவரை நீண்டு சென்று அந்த பொருளை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு மீண்டும் அந்த அறிவு சுருங்கி விடுகிறது. வெளியே செல்லுகிற போது அதற்கு பேர் மனம், உள்ளே ஒடுங்குகிற போது அதற்கு பேர் அறிவு. அறிவு வேறு மனம் வேறு அல்ல. அறிவு வெளியே தன்னுடைய செயலை படர விடுகிற போது அதற்கு பெயர் மனம். அந்த மனம் உள்ளே சுருங்கி விடுகிற போது அதற்கு பெயர் அறிவு. செலவான காந்த அலை செலவானதுதான். ஆனால் வெளியே சென்ற அறிவு, மனமாக வெளியே சென்ற அறிவு மீண்டும் திரும்பி வந்து தன்னுடைய இடத்துக்கு, மூல இடத்துக்கு சென்று அறிவாக அமர்ந்துவிடும். அறிவு வேறு மனம் வேறு அல்ல. நாம் இதை புரிந்து கொண்டோமானால் ஜீவகாந்த அலைகள் கண் வழியாக செல்லுகிற போது அங்கே இருக்கிற பொருளை பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுவதால், உணர வேண்டிய அவசியம் ஏற்படுவதால், தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுவதால் இந்த கண்கள் ஒரு மாற்றுக் கருவியாக, டிரான்ஸ்ஃபார்மர் என்று சொல்லப்படுகிற ஒரு கருவியைப் போல இந்த கண்கள் அந்த அலைகளை மாற்றி ஒளி அலைகளாக அங்கே கொண்டு செல்லுகிற காரணத்தால் அந்த பொருளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல காது வழியாக இந்த காந்த அலைகள் செல்லும் போது அவை ஒலி அலைகளாக, மற்றவர்கள் பேசுவதை கேட்பதற்கும் உரிய அலைகளாக அவை மாற்றம் பெறுகின்றன. அதே போல நாக்கின் வழியாக செல்லுகிற போது சுவையை உணரக்கூடிய, நாம் ஏதாவது ஒன்றை எடுத்து சாப்பிடுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சாப்பிடும்போது அந்த சுவையை நாக்கிலே உணர்கிறோம் அல்லவா? அப்பொழுது இந்த காந்த அலையை செலவு செய்துதான் அந்த சுவையை உணர்கிறோம். அதே போலதான் நுகர்ந்து பார்க்கிற போது வாசனையை அனுபவிக்கிறோம் அல்லவா? அந்த வாசனையை அனுபவிப்பதற்கு நம் உடலிலே இருந்து அந்த மூக்கின் வழியாக வருகிற காந்த அலை அங்கே வாசனை அலைகளாக மாற்றம் பெறுகிற போது நாம் வாசனையை அனுபவிக்கிறோம். இப்படி நம்முடைய உடலிலே காந்தத்தினுடைய தன்மாற்றம், காந்தத்தினுடைய கன்வர்ஷன்,
காந்தத்தினுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், காந்தத்தினுடைய தன்மாற்றம் தான் ஒலியாக, ஒளியாக, சுவையாக, மனமாக, அழுத்தமாக 5 உணர்வுகளாக மாற்றம் பெறுகிறது என்ற அடிப்படை உண்மையை நாம் உணர்ந்து கொண்டோமானால் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு உயிரை பார்த்தாலும் அந்த உயிருக்குள்ளும் காந்தத்தினுடைய ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது என்கிற போது காந்தம் என்பதனுடைய தன்மை என்ன? காந்தத்தை பக்கத்திலே கொண்டு சென்றால் அந்த பொருளோடு அந்த காந்தத்தோடு அந்த பொருள் ஒட்டி கொள்ளும். இதுதானே காந்தத்தினுடைய தன்மை. ஆகவே அந்த காந்த அலைகள் நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கின்றன என்ற அந்த தெளிவு நமக்கு ஏற்பட்டால் நம்முடைய உணர்விலேயே ஒரு மாற்றம் வரும். அந்த உணர்விலேயே ஜீவகாருண்யம் வரும். அந்த உணர்விலேயே சன்மார்க்கம் வரும். அந்த உணர்விலேயே அன்பும் கருணையும் பிறக்கும். பிற உயிரை உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவம் மிக மிக தெளிவாக ஆழமாக நமக்குள்ளே தோன்றும். ஏனென்றால் தெய்வத்தை நாம் புறத்தே தேடிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்த மயக்கத்திலே இருந்து விடுபடாததால் தான் தெய்வத்தை பற்றிய உணர்வு நமக்குள் எழுவதில்லை. ஆகையினாலேதான் தெய்வத்தை நாம் கும்பிடுகிறோம், வழிபடுகிறோம், துதிபாடுகிறோம், பூஜைகள் செய்கிறோம், அபிஷேகங்கள் செய்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் இரக்க உணர்வு ஏற்படுவதில்லை. தெய்வத்தை தொழுதுவிட்டு ஆலயத்தை விட்டு வெளியே வரும்போது வெளியே எத்தனை பேர் பசியாலே பட்டினியால் வெயிலிலே மாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் எந்த உதவியும் செய்யாமல் நாம் செல்லுகிறோம். எப்படி நமக்கு அந்த மனம் வருகிறது என்றால் தெய்வம் கோயிலுக்குள்ளே தான் இருக்கிறது, தெய்வம் புறத்தே தான் இருக்கிறது என்று நாம் வழிபடுவதோடு நிறுத்தி கொள்கிறோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அறிவு என்கிற தெய்வத்தை 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகாள் 1000 வேதம் அறிவொன்றே தெய்வம் எனல் கேளீரோ, தெய்வம் உண்டாம் எனல் கேளீரோ என்றானே பாரதி. அப்படி நமக்குள்ளே அந்த தெய்வம் அறிவாக விளங்குகிறது. இந்த கண்கள் என்ற புலன்களின் மூலமாக அந்த அறிவை விரித்து அங்கே இருக்கிற சிலையின் மீது ஒற்றி அந்த சிலையை வணங்குகிறோம். அந்த சிலை தெய்வமாகி விடாது. நமக்குள்ளே இருக்கிற அறிவாகிய தெய்வத்தை நாம் உணர்ந்து கொள்வதற்காக, அதை போஷிப்பதற்காக, அதை பாராட்டுவதற்காக, அதனுடைய பெருமையை உணர்ந்து கொள்வதற்காக நாமே ஒரு சிலையை உருவாக்கி வைத்து இந்த அறிவை விரித்து வணங்குகிறோம் என்றால், கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ. கடவுளை தொழுகிற போது, கோயிலிலே சென்று சிலையை தொழுகிற போது உங்களுடைய அறிவை நீங்கள் உற்று பாருங்கள், உங்களுடைய கருத்தை நீங்கள் உற்று பாருங்கள். கடவுளாய் கருத்தே நிற்கும். நீங்கள் அந்த உங்களுக்குள்ளே இருக்கிற கருத்து, உங்களுக்குள்ளே இருக்கிற அறிவு அங்கே சிலை மீது சிலை வடிவிலே இருக்கும். நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். நீங்கள் ஒரு மனிதரை எதேச்சையாக சந்திக்கிறீர்கள், அவரோடு ஒரு 5 நிமிடம் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். பிறகு நீங்கள் உங்கள் வேலையை கவனிக்க சென்று விடுகிறீர்கள். பிறகு ஒரு 2 மாதம் கழித்து நீங்கள் அந்த வழியாக செல்லும் போது அதே நபர் போல வேறு ஒரு நபர் வந்தால் உங்களுக்கு உடனே மனதிலே தோன்றும், இந்த நபரை எங்கோ பார்த்திருக்கிறார் போல தெரிகிறது, நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே என்று உங்களுடைய மனதிலே ஆய்வுகள் ஓடும். அப்பொழுது சிறிது சிறிதாக யோசித்து, ஆமா 2 மாதத்திற்கு முன்னால் அங்கே நடந்து கொண்டிருக்கிற போது நான் இதே போல ஒருவரை பார்த்தேன் என்கிற போது அந்த நபரோடு பேசியது, அந்த நபருடைய பெயர் எல்லாம் நினைவுக்கு வரும். அப்படித்தான் எல்லாம் வல்ல இறைவனை நாம் சிலை ரூபத்திலே வைத்து வழிபடுகிற போது நம்முடைய அறிவை விரித்து வழிபடுகிற காரணத்தால் நம்முடைய அறிவைத்தான் நாம் அங்கே சிலை ரூபத்தில் வழிபடுகிறோம் என்ற உண்மை தெளிவு உணர்ந்து விட்டால் பிறகு மனதிலே எந்த குழப்பமும் வராது. தெய்வம் என்ற கருத்தற்றவன் பாமரன், ஒரு படிக்காதவன், 1ஆம் வகுப்பு கூட படிக்காதவன், பள்ளிக்கூடத்தையே எட்டி பார்க்காதவன், மிக ஏழ்மையிலே இருப்பவன், வறுமையிலே இருப்பவன், அவனுக்கு தெய்வம் என்றாலெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. அவன் எல்லோரும் கும்பிடுகிறார்களா, தானும் கும்பிடுவோம். எல்லோரும் இதைத்தான் கடவுள் என்று நம்புகிறார்களா, தானும் கடவுள் என்று நம்புவோம். இதுதான் அவனுக்கு தெரியும். இது பக்தி. அதிலே வேற ஒன்றும் அவனுக்கு குழப்பம் இல்லை. இந்த இடத்திலே சென்று இந்த கோயிலிலே
இந்த தெய்வத்தை, இந்த சாமியை கும்பிட்டால் எனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் என்று அவன் நம்புகிறான். அந்த நம்பிக்கையினுடைய காரணத்தால் அவன் கும்பிடுகிறான். ஆனால் அவனிடத்தில் இருக்கிற தன்மையோ பாமரத்தன்மை. தெய்வம் என்ற கருத்து அற்றவன் பாமரன். தெய்வம் இல்லை என்று சொல்லுபவன் அவன் ஏன் இல்லை என்று சொல்லுகிறான்? தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறவன் எதனால் இல்லை என்று சொல்லுகிறான் என்று பார்த்தோமானால், கோயிலுக்கு செல்லுகிறான், கோயிலிலே நடக்கின்ற பூஜைகளை பார்க்கிறான், கோயிலுக்கு முன்னாலே வெட்டப்படுகிற உயிரினங்கள், வெட்டப்படுகிற இறைவனின் பேராலே அந்த உயிர்களை பலியிடுகிற, அவைகளை இறைவன் பெயரை சொல்லிக்கொண்டு அந்த உயிர்களை வெட்டி கொலை செய்து அவற்றை உண்ணுகிற மனிதர்களை பார்க்கிறான். அந்த அறியாமையை பார்க்கிறான். அப்பொழுது அவனுக்கு தோன்றுகிறது, இதுதான் கடவுளா? இது என்னப்பா வேடிக்கையாக இருக்கிறது? எத்தனை பேர் கூழுக்கு பற்பலர் வாடிக்கொண்டிருக்கிற போது இங்கே ஏன் இப்படிப்பட்ட பழங்களையும் பஞ்சாமிர்தத்தையும் பாலையும் தயிரையும் நெய்யையும் இப்படியெல்லாம் வீணடிக்கிறார்கள்? இதுதான் தெய்வமா என்று அவனுக்குள்ளே ஒரு கேள்வி எழுகிற போது, அவனால் அதை தாங்க முடியாத மனநிலை ஏற்படுகிற போது, எங்கே தெய்வம்? இதெல்லாம் தெய்வம் இல்லை. நல்லவன் இப்படி கஷ்டப்படுகிறானே, ஒரு நல்லவன் துன்பப்படுவதை பார்க்கிறான். தெய்வம் உண்மையிலேயே இருந்தால் இவன் ஏன் துன்பப்பட வேண்டும்? தெய்வம் உண்மையிலேயே இருந்தால் இத்தனை லட்சம் பேர் ஏன் ஒரு நொடியிலே சாக வேண்டும்? ஏன் ஒரு விஷவாயு வெடித்து அத்தனை பேர் சாக வேண்டும்? இப்படி அவனுக்குள்ளே மனதுக்குள்ளே கேள்வி எழுகிறது. அத்தனை பேரும் என்ன கெட்டவர்களா? தெய்வம் இருந்தால் ஏன் எத்தனை பேர் இத்த முடிவை ஏற்க வேண்டும்? ஏன் சுனாமி வருகிறது? ஏன் தானே புயல் வருகிறது? ஏன் இத்தனை ஆயிரம் பேர் சாக வேண்டும்? ஏன் விபத்திலே வாகனத்திலே சென்று கொண்டிருப்பவர்கள் விபத்திலே ஏன் மோதி இறக்க வேண்டும்? ஏன் சிலர் ஏழையாக இருக்க வேண்டும், சிலர் கோடீஸ்வரர்களாக இருக்க வேண்டும்? குடிசை பூர ஒரு சிறு குடிசை கூட இல்லாமல் வெயிலிலே பல பேர் வாடிக்கொண்டிருக்க எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து ஏன் மாளிகை கட்டி ஒருவன் வாழ வேண்டும்? இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் மனதிலே எழுந்து அவன் மனதிலே போராட்டம் எழுகிற போது அவனுக்கு தோன்றுகிறது, தெய்வம் என்பதெல்லாம் கப்சா, தெய்வம் என்பதெல்லாம் ஹம்பக், தெய்வம் என்பதெல்லாம் புரட்டு, தெய்வம் என்பதெல்லாம் பொய், தெய்வம் என்பதே இல்லை, தெய்வத்தை நம்புவது முட்டாள்தனம் என்று அவன் எண்ணுகிறான். ஆனால் தெய்வத்தை நம்புபவன், தெய்வத்தை போய் தொழுகின்றவன், கல்வி அறிவில்லாதவன், அவனுக்கு எந்த விதமான ஆய்வும் மனப்பான்மையும் இல்லை, எந்த கேள்வியும் அவனுக்குள்ளே எழுவதில்லை. எல்லோரும் தொழுகிறார்கள், நானும் தொழுவோம், இந்த சிலையை தொழுதால் எனக்கு நல்லது கிடைக்கும் என்று ஃபெய்த், முழு நம்பிக்கையோடு தொழுகிறான். அவன் அங்கே தொழுவதாலே அவனுக்கு நல்லது வருவதில்லை, அவனுடைய எண்ணம். ஏனென்றால் அவனுடைய அறிவுதானே எண்ணமாக மலர்ந்திருக்கிறது, அவனுடைய அறிவுதானே மனமாக வெளிவந்திருக்கிறது. ஆக மனம் என்றால் என்ன? எண்ணங்களுடைய தொகுப்பு. ஆக அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய எண்ணம் தானே முழு நம்பிக்கையாகிறது. அந்த நம்பிக்கை, அந்த எண்ணம் தான் அவனுக்கு நல்லதை உண்டாக்குகிறதே தவிர அங்கே இருக்கிற சிலை அல்ல. ஆனால் தெய்வம் இல்லை என்று சொல்லுபவன் ஆராய்ச்சி செய்யக்கூடியவன், படித்தவன், சிந்தித்து பார்ப்பவன், அறிவாளி, பல கேள்விகளை தனக்குள்ளே கேட்டு விடை காணக்கூடிய பக்குவத்தை பெற்றவன். அதனாலே அவன் சொல்லுகிறான், உலகத்திலே நடக்கிற துன்பங்களை எல்லாம் பார்த்து தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறான். காரணம் என்ன என்று கேட்டால், தெய்வம் இல்லை என்பவன் அந்த சொல் விளங்காதவன், தெய்வம் என்ற சொல்லை விளங்கி கொள்ளாதவன். தெய்வம் என்றால் ஏதோ கோயிலில் இருக்கிற சிலை என்றுதான் மற்றவர்கள் நினைப்பதைப் போல இப்படி நினைத்தவர்கள் வணங்குகிறார்களே என்று இவனுக்கு கோபம் வருகிறது. இல்லை என்று சொல்லுகிறான். ஆனால் உண்மையிலேயே தெய்வம் என்றால் என்ன? எல்லாம் வல்ல இறைநிலை. அது கடவுள் என்றாலும் தெய்வம் என்றாலும் ஆம்னிபொட்டன்ட் என்றாலும் சர்வ வல்லமை உள்ளது என்றாலும் என்ன வார்த்தைகளிலே சொன்னால், அதை இறைவன் என்று சொன்னாலும் இயற்கை என்று சொன்னாலும் நம்மாலே தொடப்பட முடியாத, நம்மாலே பார்க்க முடியாத, நம்மாலே கேட்க முடியாத, நம்மாலே உணர முடியாத, சுவைக்க முடியாத, நுகர முடியாத அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆற்றல். அதை உணரத்தான் முடியும். பர்செப்ஷன், ஃபீலிங், நமக்குள்ளே உணர வேண்டிய ஒன்று, யாராலும் சொல்லி விளக்க முடியாத ஒன்று, அதுதான் தெய்வம் என்பதை இவன் கொஞ்சம் கொஞ்சமாக தனக்குள்ளே சிந்தித்து சிந்தித்து சிந்தித்து, இந்த உலக சூரியன் வருவது யாராலே, சந்திரன் திரிவது எவராலே, யார் இதற்கெல்லாம் அதிகாரி
என்று இவனுக்குள்ளே கேள்விகளை கேட்கிற போது, சாப்பிட்ட சாப்பாடு 7 தாதுக்களாக மாறி வெளியே செல்லுகிறது. யார் இதை செய்கிறார்கள்? ஒரு வினாடி மாறாமல் பூமி சுற்றி வருகிறது. ஒரு வினாடி தவறாமல் பூமியும் கோள்களும் சூரியனை சுற்றி வருகின்றனவே. இதெல்லாம் எப்படி நடக்கின்றன? பறவையை காண்கிறோம், பறவை பறந்து போகிறது. பறவை பறந்து போகிறதிலே இருந்து விஞ்ஞானி ஆராய்ச்சி செய்து விமானத்தை கண்டுபிடித்தான். பாய்ந்து ஓடுகிற மீன்களை பார்த்தான். அந்த மீன்கள் நீந்துகிறதை பார்த்து அவன் படகையும் கப்பலையும் மற்றவற்றையும் கண்டுபிடித்தான். இப்படி இயற்கையை பார்த்து மனிதன் விஞ்ஞான அறிவின் மூலமாக செயற்கையாக கண்டுபிடித்தானே தவிர இயற்கையை உண்டாக்க முடியாதே. ஹேமடைட், மேக்னடைட், சிடரைட், லிமனைட் என்று இரும்பு தாதுக்களுக்கு பெயர். அந்த தாதுக்களிலே இருந்து இரும்பு இயந்திரங்களை உண்டாக்கலாமே தவிர, இரும்பை ஒரு பதத்துக்கு கொண்டு வரலாமே தவிர தாதுக்களை நம்மால் உண்டாக்க முடியாதே. கடலை நம்மால் உண்டாக்க முடியாது, மழையை நம்மால் உண்டாக்க முடியாது, இயற்கையை நம்மால் உண்டாக்க முடியாது. ஆக இயற்கையை உண்டாக்க முடிவதில்லை அல்லவா? நம்மால் எந்த பொருள்களை உண்டாக்க முடியாதோ அவற்றைத்தான் நாம் தெய்வம் என்று சொல்லுகிறோம். அந்த பொருள்களுக்கு ஆதாரமாக இருக்கிற சக்தியைத்தான் நாம் தெய்வம் என்று சொல்லுகிறோம். அந்த தெய்வம் என்பது நமக்குள்ளே அறிவாக விளங்குகிறது. இந்த அறிவை கொண்டுதான் நாம் உலகத்திலே வாழுகிறோம், நம்முடைய வாழ்க்கை வசதிகளை தேடிக்கொள்கிறோம், மற்றவர்களுக்கும் பயன்படக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் உருவாக்குகிறோம். இதை உணர்ந்து கொண்டால், இந்த தெளிவு ஏற்பட்டு விட்டால், அந்த தெய்வம் இல்லை என்று சொல்பவர்கள் தங்களுடைய சொல்லை மாற்றிக்கொள்வார்கள். ஆமாம், தெய்வம் இருக்கிறது, அது அறிவாக விளங்குகிறது. அதைத்தான் பாரதி சொன்னார். 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவெளிகாள். பல இடத்துல போய் தேடுறீங்களே, உங்களுக்குள்ளேயே இருக்குதே. 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவெளிகாள், 1000 வேதம் அறிவொன்றே தெய்வம் எனல் கேளீரோ, தெய்வம் உண்டாம் எனல் கேளீரோ என்று பாடுவார் பாரதி. சுத்த அறிவே சிவமென்று உரைத்திடும் சுருதிகள் கேளீரோ, பல பித்த மதங்களிலே தடுமாறி பெருமை அடிவீரோ என்று கேட்பார் பாரதி. இப்படி ஞானிகள், அந்த ஞான நிலையை அடைந்தவர்கள், பக்குவம் பெற்றவர்கள், பாரதியை போன்றவர்கள், அவர்கள் இந்த உண்மையை உணர்ந்து கொண்டதால் மிக தெளிவோடு மிக துணிவோடு சமுதாயத்துக்கு விளக்கினார்கள். ஆகவே தெய்வம் இல்லை என்று சொல்லுபவன் அந்த தெய்வம் என்ற பொருளுக்கான சரியான விளக்கத்தை பெறாததால் அவன் இல்லை என்று சொல்லுகிறான். அந்த விளக்கத்தை தான் வள்ளல் பெருமானும் அவர் அடியொற்றி வருகின்ற ஞானியர்களும் சமுதாயத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் சொல்லுவார், தன்னை அறிந்து ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. தன்னை அறிந்து, நான் யார் என்று அறிந்து இன்பமுற, நான் யார் என்று அறிந்தால்தான் எனக்கு உண்மையான இன்பம். நான் யார் என்று அறியாதவரை எனக்கு இன்பம் என்று கற்பனை, மாயை, மயக்கம்தான் இருக்கும். நான் இன்பத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டிருப்பேன், ஆனால் அது உண்மையான இன்பம் அல்ல. என் மனம் தூய்மை அடைய வேண்டும். தூய மனத்தோர் பேறு பெற்றோர் என தூய மகன் சொன்னார். அவர் தோன்றும் கடவுளை நேரில் காண்பார், சொர்க்கம் வரும் என்றார். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம், வாழ்வை உணர்ந்து வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் என்று கண்ணதாசன் எழுதுவாரே இயேசு காவியத்தில். அதை போல இந்த மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் தெய்வம் என்றால் என்ன என்பதற்கு சரியான விளக்கத்தை, தெய்வமேதான் அறிவு, தெய்வமே அறிவாக அது நானாக தெரிந்த பின்னர் தன் மூனைப்பு அற்று போச்சு. தெய்வமே அறிவாக அது நானாக தெரிந்த பின்னர் தன் மூனைப்பு அற்று போச்சு. அப்படி என்றால் என்ன பொருள்? தன்முனைப்பு என்றால் ஆணவம். தெய்வமே நானாக இருக்கிறேன் என்று உணர்கிற போது என்னிடத்திலே ஒட்டி கொண்டிருக்கிற கொஞ்சம் ஆணவம், கொஞ்சம் ஈகோ, கொஞ்சம் தன்முனைப்பு போயிடும். அப்ப எனக்கு தெய்வம் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம் வராது. தெய்வம் இல்லை என்று சொல்லுபவன் அந்த தெய்வத்தை விளங்கி கொள்ளாதவன், அவ்வளவுதான். தெய்வத்தை விளங்கி கொள்ளாத ஒரே காரணம். தெய்வத்தை கும்பிடுபவன் பக்தன், அவனுக்கு வேற எந்த சிந்தனையும் கிடையாது. எங்க இருந்தாலும் எந்த தெய்வம்னு சொன்னாலும் அது எந்த மூலையில, எந்த மதம், எந்த இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் இங்க தெய்வம் இருக்குதுன்னா உடனே கையெடுத்து கும்பிட வேண்டியது, அவ்வளவுதான். அப்ப சொந்த தாயை
பெற்ற தாயை முதலிலே வணங்க கற்றுக்கொண்டவன் பக்தன். யாருக்குமே முதல் தெய்வம் தாய் தான். தாய்க்கு அப்புறம்தான் எல்லாமே. அப்போ அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அங்கதான் முதல்ல தெய்வத்துக்கு விளக்கமே வருது நமக்கு. பெற்ற அன்னையை வணங்க கற்றுக்கொண்டவன் யாரை பார்த்தாலும் வணங்குகிறான். அவனுடைய உள்ளத்துல இந்த தெய்வம் ஆராய்ச்சி அது இது இதெல்லாம் இல்லை. அவன் தெய்வம் உயர்ந்த பொருள் எதுவோ அதை வணங்குறது. முதல்ல அன்னையை வணங்கி பழகிறான். தாயை வணங்கிட்டா தாயை விட உயர்ந்த பொருள் யாருக்கும் உலகத்தில் இல்லை. தாயை விட உயர்ந்த பொருள் ஒருத்தர் உண்டுன்னு ஒருத்தர் சொன்னா அவர் மனிதரே இல்லை. தாயை விட பெரிய ஒன்று என்று உலகத்தில் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட தாயை வணங்கி பழகி விட்டவனுக்கு எல்லாவற்றையும் உயர்ந்ததாக பார்க்கக்கூடிய, உண்மையாக தாயின் மேல் பற்றும் பாசமும் அன்பும் வணக்கமும் செலுத்துகின்றவனுக்கு உண்மையிலேயே எல்லா உயிர்களை பார்த்தாலும் அதை வணங்கணும்னு தோணும். அப்படி தெய்வத்தை கும்பிடுபவன் பக்தன், தெய்வத்தை அறிய முயல்பவன் யோகி. இதுதான் தியானத்தின் மூலமாக நாம செய்யறது. தெய்வம்னா என்ன? தெய்வம்னு சொல்றாங்களே, அது என்ன? அது உண்மையிலேயே தெய்வம்ங்கிறது இந்த கருப்பனாரா, இல்ல முனியப்பனா, இல்ல அம்மனா, இல்ல சிவபெருமானா, இல்ல முருகனா, இல்ல ஒரே குழப்பமா இருக்குது என்ற அந்த குழப்பம்தான் இன்னைக்கு பெரும்பாலும். தெய்வம் என்று அறிய முயல்பவன், தெய்வத்தை கும்பிடுபவன் பக்தன், தெய்வத்தை அறிய முயல்பவன் யோகி. இந்த தெய்வம் வேறொன்றும் இல்லை. இந்த உலகத்துல நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தை போல எத்தனையோ கோள்கள்லாம் இருக்குது. இங்கே எத்தனை ஆயிரம் கோள்கள், எத்தனை ஆயிரம் நட்சத்திரங்கள், எத்தனை கோடிக்கணக்கான மனிதர்கள், எத்தனை கோடிக்கணக்கான உயிரினங்கள், இத்தனையையும் இயங்கச் செய்து, இத்தனையும் உயிர் வாழச் செய்து, இத்தனையும் படைத்து காத்து அவைகளை எல்லாம் வாழ வைக்கின்ற உலக இயக்கங்கள் எப்படியெல்லாம் பகல் 10-12 மணி நேரம் இருக்குது, ராத்திரி 12 மணி நேரம் வருது. திடீர்னு மழை பெய்யுது, மழை காலத்தில் மழை பெய்யுது, வெய்ய காலத்தில் வெயில் அடிக்குது, பனி காலத்தில் பனி பெய்யுது. இப்படி மாறி மாறி எத்தனை இயக்கங்கள். பறவைகள் எல்லாம் அப்படியே கூட்டமாக பறந்து போகுது. இந்த மாதிரி காட்சிகளையெல்லாம் நம்ம இயற்கை, அந்த மலைகளெல்லாம் அப்படியே அசையாமல் இருக்குது. எப்படியோ பெரிய கடலில் புயல் வருது, கப்பலெல்லாம் ஆடுது. ஆனால் கம்பீரமாக நிற்கிற அந்த விவேகானந்தா ராக்கை அலைகளால் ஏதாவது பண்ண முடியுதா? அப்போ இதையெல்லாம் யோசித்து பார்க்கும்போது இங்கே மனமானது ஆய்வுக்களமாகிறது. அப்போ ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. இந்த சக்தி தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. ஆனால் அந்த சக்தியை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நாமளே ஒரு இயக்கமாக இருக்கிறோமே. நாம் அந்த இருப்பு நிலைக்கு போயிட்டோம்னா, நம்ம மனம் அசையாத நிலைக்கு போயிட்டோம்னா, நம்ம மனம் கொஞ்சம் கூட சலனமில்லாத நிலைக்கு போயிட்டோம்னா, இந்த ஜீரோ ஃப்ரீக்குவன்சி என்று சொல்லப்படுகிற அந்த ஒடுங்கிய அலைவரிசைக்கு போயிட்டோம்னா, நாமே தெய்வமாகிவிட்ட நிலையில் அப்பதான் அதை உணர முடியும். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்று தமிழிலே அழகாக சொல்லுவார்கள். ஆகவே நாம் உணரத்தான் முடியும். உணர்ந்ததை மீண்டும் வெளியே சொல்ல முடியாது. அதனால்தான் ஞானியர்கள், மகான்கள் எல்லாம் உணர்ந்ததை ஓரளவு தான் சொல்ல தலைப்பட்டார்களே தவிர அவர்களாலேயும் முழுமையாக சொன்னார்களா என்பது ஒரு கேள்விக்குறி. வள்ளல் பெருமானை கூட தான் உணர்ந்ததை 100க்கு 100 முழுமையாக நமக்கு சொன்னாரா என்றால் அது ஒரு கேள்விக்குறி. அதை உணரத்தான் முடியும். மகான்கள் அதை உணர்கின்றார்கள். உணர்ந்து நிலையிலே இருந்து மீண்டும் இந்த உலகிற்கு வரும்போது அவர்களுக்கு என்னென்ன தாங்கள் உணர்ந்ததாக அவர்கள் ரிகலெக்ட் பண்ணுகிறார்களோ, அவர்கள் யூகிக்கிறார்களோ, அவர்கள் அனுமானிக்கிறார்களோ, அவர்களுடைய சிந்தனையிலே எவையெல்லாம் அவர்களுடைய உணர்வாக தோன்றின என்று அவர்கள் எண்ணுகிறார்களோ அவற்றையெல்லாம் கவிதைகளாக, கட்டுரைகளாக மக்களுக்கு, நம்மை போன்றவர்களுக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு முயற்சியிலே நாம் ஈடுபடுகிற போது நாம் யோகியர்களாகி விடுகிறோம். நாம் யோகியர்கள் என்றால் ஏதோ சாதாரண மனிதர்களே என்று நாம் தனிப்பட்டவர்கள் அல்ல. சாதாரண மனிதர்களாகிய நாம் எல்லாம் வல்ல இறைவனை வெளியே தேடுவதற்கு பதிலாக, கோயிலிலே தேடுவதற்கு பதிலாக, ஆலயங்களிலே தேடுவதற்கு பதிலாக உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். என்னையா பெரிய உடம்பு, சாதாரண உடம்பு, இதுக்கு என்ன பெரிய இவ்வளவு முக்கியத்துவம் என்று காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். இந்த உடம்பு தானே, இது என்ன போனா போகுது, அடிபட்டா அடிபடுது, போனா போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுக்கு என்ன பெரிய இது பராமரிப்பு வேண்டி இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். உடம்புக்குள்ள உயிர் ஓடுது,
அந்த உயிர் மையத்துல தெய்வமாகிய அறிவு இருக்குது. அப்ப கடவுள் எனக்கு உள்ளேயே இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யான் இருந்து போற்றுகின்றேனே. இந்த உடம்புக்குள்ளதான் எல்லாம் வல்ல இறைவன் உயிர் மையத்துல அறிவாக விளங்கி கொண்டு என்னை காத்து கொண்டிருக்கிறான். நான் செய்யற செயலையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்து கொண்டிருக்கிறான். யாரை வேண்டுமானாலும் உலகத்துல ஏமாற்றலாம், ஆனால் நம்முடைய மனசாட்சியை ஏமாற்ற முடியாது. யாருக்கு முன்னாலே வேண்டுமானாலும் நான் நல்லவனைப் போல, புனிதனைப் போல, ஞானியைப் போல, மகானைப் போல நடிக்கலாம். ஆனால் என்னுடைய மனசாட்சி கேட்கும், நீ என்ன நடிக்கிறாய், ஏமாற்றுகிறாய் என்று அது குத்தி காட்டும். இந்த மனதுக்கு சாட்சியாக இருப்பது எது? மனதுக்கு மூலமான அறிவுதானே. ஆகவே நம்முடைய அறிவு உள்ளே தெய்வமாக இருப்பதை உணர்ந்து கொள்ளாமல் வெளியே கடவுளை தேடிக்கொண்டிருந்தோமே ஆனால் அப்பொழுது நம்முடைய செயல்களிலே எல்லாம் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ மிருகத்தன்மை வந்துவிடும். ஆக அந்த நிலையில இருந்து நாம் மனிதத்தன்மை பெற்று தெய்வத்தன்மை, ஒவ்வொரு மனிதரிடத்திலேயும் 3 தன்மைகளும் உண்டு. மிருகத்தன்மையும் இருக்கிறது, மனிதத்தன்மையும் இருக்கிறது, தெய்வத்தன்மையும் இருக்கிறது. நாம் எந்த தன்மையை பிரயோகிக்கிறோமோ, எந்த தன்மையை செயல்படுத்துகிறோமோ அதற்கேற்ப நம்முடைய ஆளுமை, நம்முடைய தன்மை, நம்முடைய தோற்றம், நமக்கு இருக்கிற தகுதி மாறிவிடுகிறது. ஆகவே மிருகத்தன்மையை விட்டொழித்து நாம் மனிதத்தன்மைக்கு வந்தாலே பெரிய விஷயம். மனிதத்தன்மையிலே இருந்து உள்நோக்கி போய் அறிவை நோக்கி போகிற போது தெய்வத்தன்மையை நோக்கி போகிறோம், நாமே தெய்வமாகி விடுகிறோம். அத்தகைய ஒரு பயிற்சி தான் யோகம், தியானம் என்பது. ஆகவே கிரியேட்டிங் ஏ கம்யூனியன் பிட்வீன் அவர் மைண்ட் அண்ட் கான்சியஸ்னஸ், மனதுக்கும் அறிவுக்கும், அறிவுதான் வெளியே மனமாக செயல்படுகிறது, அந்த மனதை கொண்டு வந்து அறிவோடு இணைக்கிற அந்த இணைப்புக்கு பெயர் தான் யோகம், தியானம். ஆகவே அறிவை அறிய முயல்பவன், எதை கொண்டு அறிய முயல்கிறோம்? நம்முடைய மனதை கொண்டு அறிய முயல்கிறோம். மனம் என்பது என்ன? அறிவனுடைய வெளிப்பாடு. ஸோ அறிவனுடைய வெளிப்பாடாகிய இயங்கிக் கொண்டிருக்கிற மனம் மீண்டும் தன்னையே உணர்ந்து கொள்ளுகிற, தன்னையே தெரிந்து கொள்ளுகிற, தன்னையே புரிந்து கொள்ளுகிற அந்த நிலை இருக்கிறதே, அதுதான் யோகம். அறிவை அறிய பழகுவது யோகம். அறிவை அறிவால் அறிந்த நிலை முக்தி. அது இன்னும் ரொம்ப ஹைலி அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். அறிவை, எனக்குள்ளே இருக்கிற இந்த அறிவை கொண்டு என்னுடைய இந்த சிற்றறிவுக்கு மூலமான பேரறிவு பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறதே, பிரபஞ்சத்தை தாண்டியும் பிரபஞ்சத்தை சூழ்ந்தும் பிரபஞ்சத்திலே உள்ள எல்லா பொருள்களுக்கு ஊடேயும் நிறைந்து விளங்குகிறதே, அந்த பேரறிவை தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அது வள்ளல் பெருமானுக்கு கிடைத்தது. அதனால்தான் வள்ளல் பெருமான் திருவடி ஒற்றி, வள்ளல் பெருமானை பாடி, வள்ளல் பெருமானுடைய பாடல்களை இசைத்து, வள்ளல் பெருமானுடைய அந்த நினைவிலே உருகி நாம் வள்ளல் பெருமானை போற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அறிவை அறிவால் அறிந்த நிலையாகிய முக்தி நிலையை அடைந்தவர் வள்ளல் பெருமானார். அதனால்தான் ஒரே இரவில் 1596 வரிகள் கொண்ட அகவலை ஒரே ராத்திரியில் அவரால் எழுத முடிந்தது. 51 வயது வாழ்ந்தார் என்றாலும் அதிலே 35 ஆண்டுகள் வசதியில்லாத சென்னையிலே அவதிப்பட்டார் என்றாலும் கருங்குழியிலே இருந்த 5-6 ஆண்டுகளில் அவர் 6000 பாடல்கள், 1-2 அல்ல, 6000 பாடல்களை எழுதி முடித்திருக்கிறார். அவை சாதாரண பாடல்கள் அல்ல, நம்மை வாழ வைக்கிற பாடல்கள், நாம் யார் என்று நமக்கு உணர்த்துகிற பாடல்கள், தெய்வத்தை நமக்கு காட்டுகிற பாடல்கள், நம்முடைய வாழ்க்கை நெறியை வகுக்கின்ற பாடல்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள செய்கின்ற பாடல்கள், 6000 பாடல்கள். அப்படிப்பட்ட ஞான நிலையை அவர் அடைந்தது அந்த முக்தி நிலையை அடைந்த பிறகுதான். அந்த முக்தி நிலைக்கு பின்னாலே ஒன்று இருக்கிறது, அந்த நிலையையும் வள்ளல் பெருமான் தொட்டார். அந்த நிலையையும் வள்ளல் பெருமான் அடைந்தார். அதுதான் அறிவை அறிந்த பிறகு உள்ளத்தில் மலருகிற அன்பின் அறமே ஞானம். அறிவை முழுதாக எல்லாம் வல்ல இறைவன்தான், பேரறிவாகிய இறைவன்தான் எனக்குள்ளே அறிவாக இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு, இந்த அறிவை பயன்படுத்தி அந்த பேரறிவை தெரிந்து கொண்டு முழுமையடைந்து விட்ட நிலையில் என் உள்ளத்திலே இருந்து அன்பும் கருணையும் தான் மலரும்.
ஆக அறிவை அறிந்த பிறகு உள்ளத்தில் மலருகிற அன்பின் அறமே ஞானம். அன்பு மரத்துக்கு கூட துணை செய்யும். அன்பு என்பது தீமைக்கு கூட துணையா இருக்கும். ஒரு திருடன் தன்னுடைய குழந்தைக்காக திருடுகிறான். ஒரு கொலை செய்பவன் தன்னுடைய குடும்பத்தினுடைய நன்மைக்காக கொலை அவனுக்கு குடும்பத்தின் மேல் அன்பு. திருடனுக்கு தன்னுடைய குழந்தையின் மேல் அன்பு, அதுவும் அன்பு. ஆனால் அது தீமையின்பால் பட்ட அன்பு. ஆகையினால் தான் அறிவை அறிந்த பிறகு உள்ளத்தில் மலருகிற அன்பின் அறமே ஞானம். அங்கே அறம், தர்மம், அறச்செயல், நல்ல செயல். அந்த நல்ல செயலின் காரணமாக நல்ல செயலை செய்ய வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் எழுகிற அன்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட அன்பு முழுமையாக எந்த உள்ளத்திலே மலர்கிறதோ, முழுமையாக எந்த உள்ளத்திலே பூரணமாக வெளிப்படுகிறதோ, அந்த அன்பினுடைய அறம்தான், அந்த அன்புதான் ஞானம். ஆக ஞானம் என்றால் மிக எளிமையாக சொன்னால் மனிதரிடை மனிதராக வாழ்வது ஞானம். இந்த மனிதரிடை மனிதராக வாழ்வதற்கு காந்த ஞானம் எவ்வளவு துணை புரிகிறது என்று பார்த்தால், தெய்வம் உயிர் ஜீவகாந்தம் திருநடனம் மறைபொருள் தெரியாமலே உலகம் திகைத்து சிக்கல் ஏற்றது ஐயமின்றி அனைவரும் இவ்வாறும் பொருள் விளங்கியே அனைத்து மெய்ஞானமும் மெய்யறிவு நோக்கி முழுமையாய் உய்யவோர் சிறந்த வழி உயர்ந்த காந்த தத்துவம். உய்யவோர் சிறந்த வழி உயர்ந்த காந்த தத்துவம். இந்த காந்த தத்துவம், காந்த ஞானம் என்பது எல்லாம் வல்ல இறைவனை எனக்குள்ளே உணர்வதற்கு ஏற்ற. அப்படி வந்துவிட்டால் இந்த மனதிலே ஒரு ஆனந்தம், பேரானந்தம், பேரின்ப களிப்பு, எல்லையில்லாத ஒரு ஆனந்தம். அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் ஏற்படும் போது எல்லாம் வல்ல இறைவனோடு லயமாகிவிட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ள இருந்து தானாக நாம சிரிப்போம், பேசுவோம், பழகுவோம், அன்றாட செயல்களை செய்து கொண்டிருப்போம். நாம் ஒன்றும் தனியாக பிறரிடமிருந்து ஏதோ செயல்களினால் விலகி இருக்க மாட்டோம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் தனிமையாக இருப்போம். We will be in a solitude. தனிமையாக இருப்போம். எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம், எள்விழக்கூட இடமில்லை. ஆனால் அங்கே நாம் நின்று கொண்டிருந்தால் கூட நம் மனம் தனிமையை உணரும். அங்கே நாம் நின்று கொண்டால் கூட நம் மனம் இறைவனை உணரும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஞான நிலைக்கு நம்மாலே செல்ல முடியும். சூழ நின்றது உறவு, பெரும் துணைகள் நின்றன. ஆனாலும் ஆழமாக என் உள்ளம் தோய என் அருகில் என்னோடு இருப்பது தனிமையே. எந்த குடும்பத்தோடு இருந்தாலும், நண்பர்களோடு இருந்தாலும், அலுவலகத்தில் இருந்தாலும், மக்களோடு இருந்தாலும், சமுதாயத்தோடு இருந்தாலும், நான் தனிமையை எனக்குள்ளே உணர்கிற போது எல்லாம் வல்ல தெய்வத்தோடு நான் ஒன்றி இருக்கிறேன் என்று பொருள். அத்தகைய உணர்வினை ஊட்டுகின்ற, அத்தகைய உணர்வினை ஊட்டுவதற்கு நமக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துகின்ற ஞானம்தான் காந்த ஞானம். ஆகவே காந்த ஞானத்தை பெற்றால் இறைஞானம், இறைஞானத்தை பெற்றால் காந்த ஞானம் விளங்கும். காந்த ஞானம் பெற்றால் இறைஞானம் பூரணமாக நம்மோடு இணையும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி.